ஹாய் வெல்கம் டு மை சேனல் இங்கிலீஷ் பேச ரெடியா. ஸோ நம்ம சேனலில் நம்ம எப்படி ஆங்கிலம் ஈஸியாக பேசலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம டெய்லி லைஃப்பில் எப்படி ஆங்கிலம் ஈஸியாக கற்றுக்கலாம், எப்படி பேசலாம் அப்படிங்கிறத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, அது இல்லாமல் ஆங்கிலம் உங்களுக்கு கற்றுக்க ஆசையாக இருக்குது, விருப்பமாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் தண்ணீர் குடிக்கிறேன். நான் தண்ணீர் குடிக்கிறேன். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? நான் தண்ணீர் குடிக்கிறேன். I am drinking water. I am drinking water. Drinking அப்படின்னா குடிக்கிறேன், water என்றால் தண்ணீர். So நான் தண்ணீர் குடிக்கிறேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? I am drinking water. இப்படிதான் சொல்லணும். சரியா? புரியுதா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க. நான் பள்ளிக்கு செல்கிறேன். நான் பள்ளிக்கு செல்கிறேன். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? நான் பள்ளிக்கு செல்கிறேன். I am going to school. I am going to school. School அப்படின்னா பள்ளி. So நான் பள்ளிக்கு செல்கிறேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? I am going to school. இப்படிதான் சொல்லணும். சரியா? புரியுதா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க. நான் என் நண்பனை சந்திக்கிறேன். நான் என் நண்பனை சந்திக்கிறேன். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? நான் என் நண்பனை சந்திக்கிறேன். I am meeting my friend. I am meeting my friend. மீட்டிங் அப்படின்னா சந்திக்கிறேன். ஃப்ரெண்ட் என்றால் நண்பன். ஸோ நான் என் நண்பனை சந்திக்கிறேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? I am meeting my friend. இப்படி தான் சொல்லணும். சரியா? புரியுதா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க. அவள் பாடம் படிக்கிறாள். அவள் பாடம் படிக்கிறாள். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? அவள் பாடம் படிக்கிறாள். She is studying lessons. She is studying lessons. Studying அப்படின்னா படிக்கிறாள், lessons என்றால் பாடங்கள். ஸோ அவள் பாடம் படிக்கிறாள் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? She is studying lessons. இப்படி தான் சொல்லணும். சரியா? புரியுதா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க. அவன் கிரிக்கெட் விளையாடுகிறான். அவன் கிரிக்கெட் விளையாடுகிறான். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? அவன் கிரிக்கெட் விளையாடுகிறான். He is playing cricket. He is playing cricket. Playing அப்படின்னா விளையாடுகிறான், கிரிக்கெட் என்றால் கிரிக்கெட். ஸோ அவன் கிரிக்கெட் விளையாடுகிறான் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? He is playing cricket. இப்படிதான் சொல்லணும். சரியா? புரியுதா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க. நான் பாடல் கேட்கிறேன். நான் பாடல் கேட்கிறேன். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? நான் பாடல் கேட்கிறேன். I am listening to a song. I am listening to a song. Listening அப்படின்னா கேட்கிறேன், சாங் என்றால் பாடல். ஸோ நான் பாடல் கேட்கிறேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? I am listening to a song. இப்படிதான் சொல்லணும். சரியா? புரியுதா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க. நான் என் அறையை சுத்தம் செய்கிறேன். நான் என் அறையை சுத்தம் செய்கிறேன். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? நான் என் அறையை சுத்தம் செய்கிறேன். I am cleaning my room. I am cleaning my room. கிளீனிங் அப்படின்னா சுத்தம் செய்கிறேன், ரூம் என்றால் அறை. ஸோ நான் என் அறையை சுத்தம் செய்கிறேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? I am cleaning my room. இப்படிதான் சொல்லணும். சரியா? புரியுதா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க. அவள் தண்ணீர் கொண்டு வருகிறாள். அவள் தண்ணீர் கொண்டு வருகிறாள். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? அவள் தண்ணீர் கொண்டு வருகிறாள். She is bringing water. She is bringing water. Bringing அப்படின்னா கொண்டு வருகிறாள். ஸோ அவள் தண்ணீர் கொண்டு வருகிறாள் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? She is bringing water. இப்படிதான் சொல்லணும். சரியா? புரியுதா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க. நான் பேருந்தில் பயணம் செய்கிறேன். நான் பேருந்தில் பயணம் செய்கிறேன். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? நான் பேருந்தில் பயணம் செய்கிறேன். I am traveling by bus. I am traveling by bus. டிராவலிங் அப்படின்னா பயணம் செய்கிறேன், பஸ் என்றால் பேருந்து. ஸோ நான் பேருந்தில் பயணம் செய்கிறேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? I am traveling by bus. இப்படிதான் சொல்லணும். சரியா? புரியுதா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க. அவன் காஃபி குடிக்கிறான். அவன் காஃபி குடிக்கிறான். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? அவன் காஃபி குடிக்கிறான். He is drinking coffee. He is drinking coffee. காஃபி என்றால் காஃபி. ஸோ அவன் காஃபி குடிக்கிறான் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? He is drinking coffee. இப்படிதான் சொல்லணும். சரியா? புரியுதா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க. நான் புத்தகம் எழுதுகிறேன். நான் புத்தகம் எழுதுகிறேன். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? நான் புத்தகம் எழுதுகிறேன். I am writing a book. I am writing a book.
ரைட்டிங் அப்படின்னா எழுதுகிறேன். சோ நான் புத்தகம் எழுதுகிறேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? ஐ எம் ரைட்டிங் அ புக். இப்படி தான் சொல்லணும். சரியா? புரியுதா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க. அவள் நண்பர்களுடன் பேசுகிறாள். அவள் நண்பர்களுடன் பேசுகிறாள். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? அவள் நண்பர்களுடன் பேசுகிறாள். She is talking with friends. She is talking with friends. Talking அப்படின்னா பேசுகிறாள். Friends என்றால் நண்பர்கள். சோ அவள் நண்பர்களுடன் பேசுகிறாள் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? She is talking with friends. இப்படி தான் சொல்லணும். சரியா? புரியுதா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க. நான் கதவை திறக்கிறேன். நான் கதவை திறக்கிறேன். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? நான் கதவை திறக்கிறேன். I am opening the door. I am opening the door. Opening அப்படின்னா திறக்கிறேன். Door என்றால் கதவு. சோ நான் கதவை திறக்கிறேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? I am opening the door. இப்படி தான் சொல்லணும். சரியா? புரியுதா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க. அவன் ஜன்னலை மூடுகிறான். அவன் ஜன்னலை மூடுகிறான். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? அவன் ஜன்னலை மூடுகிறான். He is closing the window. He is closing the window. Closing அப்படின்னா மூடுகிறான். Window என்றால் ஜன்னல். சோ அவன் ஜன்னலை மூடுகிறான் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? He is closing the window. இப்படி தான் சொல்லணும். சரியா? புரியுதா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க. நான் உணவு சமைக்கிறேன். நான் உணவு சமைக்கிறேன். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? நான் உணவு சமைக்கிறேன். I am cooking food. I am cooking food. Cooking அப்படின்னா சமைக்கிறேன். Food என்றால் உணவு. சோ நான் உணவு சமைக்கிறேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? I am cooking food. இப்படி தான் சொல்லணும். சரியா?